நான் சொல்றது நீங்க சொல்றீங்க இல்லையா, அது ஆணு பெண்ணு சம்பந்தப்பட்டதுன்னு ஷாலினி ஒண்ணு சொல்றீங்க. ஆனா உங்க கசின் பிரதர் ஆணும் பெண்ணு சேர்றதுக்கு மட்டும் 1000 பேர் கூட கல்யாணம் பண்ணுவீங்க. அவங்க 1000 பேருக்கு சொல்லக்கூடாதா? அப்பா நான் அவரை விட்டு பிரிஞ்சிட்டேன்ப்பா, நான் விடுதலை ஆயிட்டேன்ப்பா, எனக்கு ஆள் வேணாம். சப்போர்ட் பண்ணி தான் சார் பேசுறேன். நீங்க 1000 பேருக்கு சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. பட் ஷாலினி அம்மா உங்களுடைய முடிவு ரைட், நீங்க செஞ்சது ரைட். பட் the way of celebration தப்பு. வே ஆஃப் செலிப்ரேஷனா செலிப்ரேஷனா வந்து போட்டு மெரிச்சது, போட்டோவை கிழிச்சது. ஏன்னா ஒருவேளை ஷாலினிக்கு பதிலா அவர் கணவர் இந்த வேலையை செய்திருந்தா, ஒரு ஆண் செய்திருந்தா, மொத்த பேரு இது ஆணாதிக்கம்னு தூக்கிட்டு ஓடி வந்து உதைச்சிருக்கும். அந்த ஆண் செய்யும் பொழுது ஒத்துக்காத அதே விஷயத்தை ஒரு பெண்ணு செய்யும் போதும் நாங்க ஒத்துக்க கூடாது. அதுதான் பாலின சமத்துவம். ஆண்கள் எப்பொழுதுமே பப்ளிக்கா பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ற திருட்டுத்தனம் எல்லாத்தையும் 4 செவத்துக்குள்ளதான் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னொரு பெண் அவளை நம்பி வரமாட்டா. ஒரு ஆண் வந்து பப்ளிக்கா நான் வந்து சந்தோஷமா இருக்கேன், என் பொண்டாட்டி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எவனும் பண்ண மாட்டான்.